உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம விநாயகப் பெருமானுக்கு ஏன் யானை தலை வந்தது? இது பல காலமா கேட்கப்படும் ஒரு கேள்வி. இதுக்கு பின்னாடி ஒரு அழகான ஆழமான புராண கதை இருக்கு. ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி நீராடப் போனப்போ அவங்களுக்கு பாதுகாப்புக்கு யாருமே இல்லையாம். அப்போ தன்னோட உடல்ல இருந்த மஞ்சளை எடுத்து ஒரு உருவம் செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்தாங்க. அந்த உருவம் தான் நம்முடைய விநாயகர். அன்னையின் கட்டளைப்படி வாசல்ல காவலுக்கு நின்ற விநாயகர் உள்ளே நுழைய வந்த பரமசிவனையே தடுத்தாராம். இதனால கோபமடைந்த பரமசிவன் விநாயகரின் தலையை கொய்து விட்டாராம். இதை பார்த்து மனம் வருந்திய அன்னை பார்வதி தேவி கதறி அழுதார். பார்வதி தேவியை சமாதானப்படுத்த எண்ணிய பரமசிவன் உடனடியாக செவர்ட் ஹெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிரீச்சர் ஃபேசிங் நார்த் கொண்டு வர பிரம்மதேவரை அனுப்பினார். அப்படி கொண்டு வரப்பட்டதுதான் யானையின் தலை. அந்த யானையின் தலையை எடுத்து விநாயகரின் உடலோடு பொருத்தினார் பரமசிவன். அப்படி யானை தலையோடு உயிர் பெற்று எழுந்த விநாயகப் பெருமானுக்கு முதற் கடவுள்னு ஒரு வரமும் கொடுத்தார். அந்த வரத்தின்படிதான் இன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்குறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு இதுல உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க.